எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சென்னை கிளாம்பாக்கத்தில் போதுமான பேருந்து வசதிகள் ஏற்படுத்தாததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டை தமிழக அரசு மறுத்துள்ளது. பக்ரீத் பண்டிகை, வார இறுதி நாள் என வரிசையாக விடுமுறைகள் வந்ததால் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கத்திற்கு படையெடுத்தனர். இதனால் அங்கு கூட்டம் அலைமோதி பேருந்துகள் கிடைக்காததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளானதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து இபிஎஸ் உள்ளிட்ட தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை தமிழக அரசு மறுத்துள்ளது. கடந்த 3 நாட்களில் பயணிகளின் தேவைக்கு ஏற்பவும் முன்பதிவு அடிப்படையிலும் போதுமான பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 4ஆம் தேதியில் இருந்து 6ஆம் தேதி வரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை, நெல்லை, கும்பகோணம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தினசரி இயக்கக்கூடிய 1166 பேருந்துகளுடன் கூடுதலாக 200 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அன்புமணிக்கு எதிராக முக்கிய ஒரு அஸ்திரத்தை ராமதாஸ் கையில் எடுத்துள்ளதாகவும் இதனால் அன்புமணி இறங்கி வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இருவருக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்தும் முயற்சி ஒரு பக்கத்தில் நடந்தாலும் இதுவரை எந்த பாசிட்டிவான முடிவும் வெளியாகவில்லை. ஆடிட்டர் குருமூர்த்தி இதுவரை ராமதாஸை 2 முறை சந்தித்து பேசியுள்ளார். இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் நல்ல முடிவு வரும் என கூறியிருந்தார். எனவே தந்தை மகன் மீண்டும் இணைந்து பணியாற்றுவார்கள் என பேசப்பட்டது. ஆனால் அன்புமணியை வழிக்கு கொண்டு வர முக்கிய அஸ்திரம் ஒன்றை ராமதாஸ் கையில் எடுத்துள்ளார். பாமக கட்சி விதி 13 படி பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் நிறுவனருக்குத்தான் உண்டு. இதன் அடிப்படையில் ராமதாஸுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உள்ளது. இதன்படி ராமதாஸ் நடவடிக்கை எடுத்தால் அது அன்புமணிக்கு ஆபத்தாகவே முடியும். ஒருவேளை சண்டை முற்றி தேர்தல் ஆணையத்திடம் பஞ்சாயத்து போனால் ராமதாஸ் கையே ஓங்கும் என கூறப்படுகிறது. இதனால் தான் சின்னையா இறங்கி வந்துள்ளதாக பாமகவினரும் கூறுகின்றனர். இதனிடையே முகுந்தன் மட்டும் வேண்டாம் என்பதுதான் அன்புமணியின் தற்போதைய ஒரே டிமாண்ட் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று எவ்வளவு அதிகரித்தாலும் அதனை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இது வீரியம் இல்லாத கொரோனா என்றும் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து கூறி வருகின்றன. மேலும் பொது கட்டுப்பாடு தேவையில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் கொரோனா எவ்வளவு அதிகரித்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் வீரியமில்லாத கொரோனா என்பதால் லாக்டவுன் அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெளிவுபடுத்தியுள்ளார். இருப்பினும் கர்ப்பிணி பெண்கள் மாஸ்க் அணிய தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் இதுவரை 575 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வைகாசி விசாக திருவிழாவையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானை போற்றி வழிபடும் வைகாசி விசாக திருவிழா நாளை கொண்டாடப்படுகிறது. உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நாளை பள்ளி கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனை ஈடு செய்யும் வகையில் வரும் 14ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் பெற இனி பயோமெட்ரிக் பதிவு கட்டாயமாக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமையல் எரிவாயு ஏஜென்சிகளுக்கு சென்று பொதுமக்கள் தங்கள் பயோமெட்ரிக் பதிவை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக கேஸ் ஏஜென்சிக்கு ஆதார் அட்டையுடன் செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக கால நிர்ணயம் எதுவும் செய்யப்படவில்லை. மோசடிகளை தவிர்க்க இந்த முறை கொண்டு வரப்படுவதாகவும் பயோமெட்ரிக் பதிவு செய்யாதோருக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் நிறுத்தப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நிதானமாகவே பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
ராஜ்யசபாவில் மீண்டும் வைகோ குரல் ஒலிக்காதது வருத்தம் அளிப்பதாக துரை வைகோ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதில் திமுக கூட்டணியில் வைகோவிற்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இது குறித்து கருத்து தெரிவித்திருந்த வைகோ திமுக கூட்டணியில் மதிமுக தொடர்வதாக தெரிவித்திருந்தார். ஆனாலும் துரை வைகோ தனது வருத்தத்தை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி அளித்த அவர் அரசியல் எல்லைகளை கடந்து பலருக்கும் வருத்தம் உள்ளதாகவும் திமுகவுடன் சங்கடங்கள் இருந்தாலும் தொடர்ந்து பயணிப்போம் என்றும் கூறியுள்ளார். மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதே ஆசை என்றும் நம்பிக்கையோடு காத்திருப்பதாகவும் துரை வைகோ கூறினார். பாஜக அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் சேர வாய்ப்புள்ளதாக இபிஎஸ் மீண்டும் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய இபிஎஸ், அதிமுக தலைமையில்தான் சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த கூட்டணியில் மேலும் பல புதிய கட்சிகள் இணையும் என்றும் அவர் கூறினார். தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் இபிஎஸ் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்துள்ள நிலையில் அவருக்கு எதிரான வாசகங்கள் கொண்ட பிரம்மாண்ட போஸ்டர்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மதுரை பொதுக்குழுவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிய எங்கள் தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், டெல்லி படையெடுப்புக்கு ஒரு நாளும் தமிழ்நாடு விழாது போன்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்கள் மதுரை நகர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளன. இதனால் மதுரையில் அரசியல் பரபரப்பு நிலவுகிறது. மதுரையில் முகாமிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை இருவருக்கும் முக்கிய அறிவுரைகளை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தற்போதைய கள நிலவரம், கூட்டணி கட்சிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சிலர் அதிமுக மற்றும் நயினாருக்கு எதிராக கருத்தை கூறி வரும் நிலையில் அது குறித்தும் அண்ணாமலையை அமித்ஷா கண்டித்ததாகவும் சொல்லப்படுகிறது. நடிகர் விஜய் தீவிர அரசியலில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவரது கடைசி படமாக கூறப்படும் ஜனநாயகன் படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த சூழலில் அப்படத்தின் திரையரங்க உரிமையை கைப்பற்றுவதற்கும் கடும் போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. 100 கோடி ரூபாய் வரை கூட கொடுத்து உரிமத்தை கைப்பற்ற தயாரிப்பாளர்கள் கலைப்புலி எஸ். தானு மற்றும் லலித் ஆகிய இருவரும் தயாராக உள்ளதாக சொல்லப்படுகிறது. இருவரும் நடிகர் விஜயை வைத்து படம் தயாரித்தவர்கள் என்பதால் யாருக்கு கொடுப்பது என்ற குழப்பம் நீடித்து வருகிறதாம். ஏற்கனவே ஜனநாயகன் படத்தின் டிஜிட்டல் சேட்டலைட் வியாபாரம் முடிந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.